இந்த சமூகத்திற்கும் நம்முடைய நேயர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு சூரியன் எப்படி வெளிச்சத்தை கொடுத்து சமூகத்திற்கு பெரிய ஒரு வழிகாட்டுகின்றதோ சூரியன் கதிர்கள், அதே போல அறிவார்ந்த கருத்துக்களோடு வந்திருக்கின்றார் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர் பிரபல மருத்துவர் டாக்டர் எஸ் எம் ஃபதர் அவர்கள். இன்றைக்கும் வந்திருக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் சமூகத்திற்கும் நம்ம நேயர்களுக்கும் எந்த கருத்தை பேச போகிறாங்க, பேசலாம் அவரோடு. டாக்டர் வணக்கம் டாக்டர். மிக மகிழ்ச்சி டாக்டர். நேற்று கூட நிகழ்ச்சியில் பொறுமை குறித்து மிக சுருக்கமாக சில கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. வள்ளுவ பெருந்தகை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கின்ற வள்ளுவ பெருந்தகை பெரிய கருத்துக்களை 7 வார்த்தைகளில் சொல்லிட்டாங்க. அதே போல் நீங்கள் நேற்று பொறுமை குறித்து மிக சுருக்கமாக சொன்னீங்க. ஆனால் சிறப்பாக இருந்தது டாக்டர். மகிழ்ச்சி, நன்றி, பாராட்டுக்கள். டாக்டர், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை கணவன் மனைவி இருவரும் இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ பல குடும்பங்களில் பார்க்குறேன் டாக்டர், கணவன் எப்பொழுது பார்த்தாலும் மனைவியை மட்டப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அந்த அம்மாவை என்ன பண்ணுவாங்க, நாம் எதிர்த்து பேசினோம் என்றால் கணவன் நமக்கும் முரண்பாடுகள் மோதலாக வந்துவிடும் என்பதற்காகவே தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு நம்ம சிரித்து கொண்டே கடத்துவதை பார்க்கிறோம் டாக்டர். அப்போ கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒரு எல்லை இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக. அப்போ ஒரு கணவன் தன்னை பற்றி மிக மோசமான வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது மனைவியாகப்பட்டவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பல பெண்களை பார்க்குறேன், சிரித்து கொண்டு இருப்பாங்க. அந்த முகத்தில் கடுமையை காட்டவே மாட்டாங்க. கணவன் நினச்சிங்கன்னா நம்ம எவ்வளோ இந்த அம்மாவை திட்டுறோம், காயப்படுத்துகிறோம், எல்லாவற்றையும் இந்த அம்மா ஏற்றுக்கொண்டு சிரிக்கின்றார்கள் என்று தன் தவறை உணராமல் கூடுதலாக காயப்படுத்துவதை பார்க்கிறேன் டாக்டர். அப்போ மனைவியாகப்பட்டவள் எந்த அளவுக்கு இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும், ஒரு டாக்டரை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இப்போது கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டி கொண்டே இருக்கிறார் வைத்துக்கொள்வோம். அப்படி செய்யும் பொழுது பொதுவாக ஒரு மனிதனுடைய இயல்பு என்னவென்றால் அவன் ஒன்றை வீசுகின்றான். அது அவன் என்ன எதிர்பார்க்கின்றானோ அதே போல் அந்த ரியாக்ஷன் கிடைச்சது என்றால் அதை அவன் கற்றுக்கொள்கிறான். அதை திரும்ப திரும்ப பயன்படுத்துவான். தான் எதிர்பார்த்த விளைவு வந்துவிடுகின்றது. தான் ஒரு அம்பை எய்துகிறோம், தான் சொல்ல எய்துகின்றோம் மனைவி மேலே. அவன் என்ன எதிர்பார்க்கின்றானோ அந்த அந்த ரியாக்ஷன் அவர்களிடமே வந்தால் இவருக்கு என்ன செய்கின்றது, திருப்பி அதை செய்கிறது மனித சுபாவமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது இவர் என்ன செய்வார், மனைவியை மட்டம் தட்டும் போது, அதாவது ஒரு பேச்சுவாக்கில் இருக்கலாம், ஒரு சாதாரணமாக இருக்கலாம், ஒரு தன்னுடைய குடும்பத்தை பற்றி பெரிதாக பேசியிருக்கலாம், இல்லை மனைவியின் குடும்பத்தை பற்றி அவர்கள் தரக்குறைவாக பேசலாம். அப்படி நாம் இருக்கும் பொழுது அவள் என்ன செய்ய வேண்டும், சாதாரணமாக இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், இதெல்லாம் நம்மை ஒன்றும் செய்யாது, இதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, இது இவர்கள் நம்மளை பெருமையாக பேசுவதனால் நாம் ஏறப்போவதும் இல்லை, சிறுமையினால் நாம் இறங்கப் போவதும் இல்லை, இதனால் ஒன்றும் இல்லை என்பதை அவள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் இப்போ பிள்ளைங்களுக்கு அதை சொல்லித்தர வேண்டும். அது இது போலலாம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதாவது கணவன் மனைவி இருவரும் சிறப்பாக வாழ்வது தான் பெற்றோர்களுக்கு எங்கள் நிம்மதி, எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. எங்களை பற்றி பெருமையாகவோ இல்லை சிறுமையாகவோ யாரும் பேசிவிட்டால் அதுக்காக வாதாடுகிறீர்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுவே அவன் வக்கிர குணத்தோடு ஒரு திட்டமிட்டு அவளை தாக்கும் பொழுது, இதுபோல் தன்னுடைய எதிர்பார்த்தது வருகின்றது தாக்கும் பொழுது அவளை என்ன சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்றால், இதுபோல் எதுவும் என்னை பாதிக்காது, என்னோட பரம்பரையோ குடும்பத்தையோ என்னையோ பாதிக்காது, இது நீங்கள் நினைக்க வேண்டாம், நினைப்பீங்கன்னா அவள் சிரித்துக்கொண்டே இதை தெரியப்படுத்த வேண்டும். இப்படிலாம் சொல்கிறதுனால எனக்கு ஒன்று பாதிப்பு வந்துடாது, என் குடும்பத்துக்கு பாதிப்பு வந்துடாது, எங்கள் யாரையும் பாதிக்காது, நான் ஸ்டடியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தினா அவங்க நினச்சிடுவாங்க, அதுக்கு பேச மாட்டாங்க. நாமளும் பாப்புலாக இருக்கக்கூடாது. இதுதான் அவர்கள் கையாள வேண்டிய யுக்தி. அது அப்போ கணவன் டாக்டர் ஒரு மனைவியை பார்த்து, அல்லது மனைவியை மட்டுமல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தார் குறித்தும் சில அவதூறுகளை பேசுகின்ற பொழுது மனைவியாகப்பட்டவள் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய டாக்டர், மெல்ல கடந்து விட இல்லை. அது அது எப்போவாது இருக்க பேசுகிறத வைத்துக்கொள்வோம், அப்போ கடந்துடலாம். அதை பெருசாக எடுத்துக்கூடாது. தொடர்ந்து திட்டமிட்டு வக்கரகுணத்தோடு மேற்கொண்டு அதையே போட்டு பேசியிருக்கின்றார் என்றால் அதை ஆயுதத்தை பயன்படுத்துகின்றார், அது ரியாக்ஷன் கிடைக்கும் என்பது அதையே பயன்படுத்துவாங்க. ஒரு சொல்லை இந்த சொன்னால் அவளுக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், காயப்படும் என்று அப்படி சொல்லும்போது திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, அப்படி சொல்லும்பொழுது இப்படி பதில் கொடுக்க வேண்டும். அசரமாட்டேன், எங்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, இதெல்லாம் நான் அசந்து போயிடுவேன்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு எந்த குறை வந்துன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்திடணும். இப்போ அவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான்
ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மனைவியை காயப்படுத்துறாரு. இந்த அம்மா அந்த வார்த்தையை கூட கேட்டு பார்த்து எதற்குமே அசராமல் இருந்து விட்டார்கள் என்றால் மேலே கணவனுக்கு கோபம் வருமா வராதுன்னு கேட்குறாரு. இல்லை, அதாவது நாம் அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார், இப்போ அவருடைய பர்சனாலிட்டி பார்க்கலாம், அவருடைய குணம் என்பது. இதையும் தாண்டி அவர் பக்தர்களும் அதிகமாக வந்தால் அது கண்டிப்பாக நாம் அதாவது அதுக்கு வழிகாண வேண்டும், ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். அதுக்கு நாம் கண்டிப்பாக அதுக்கு நாம் வந்து ஒரு இது தேட வேண்டும், அதுக்கான மாற்று தேட வேண்டும். அதாவது அதுக்கு என்ன என்பதை நாம் செய்ய வேண்டும். திருப்பி பண்ணிகிட்டு இருக்காரு வக்ரகணத்தோடு, அது அதிகமாக கொண்டே இருக்கின்றது. அப்படி வரும்பொழுது நாம் அது இப்படி கிடக்கக்கூடாது, அதுக்கு பஞ்சாயத்து வச்சிடணும். அற்புதமான கருத்து டாக்டர். அதாவது அதுக்கான தீர்வு என்பது இருக்கிறது, ஆனால் தொடக்க நிலையில் தேவைப்படாது. அதாவது இப்போ அவர் மொழியிலே நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவர் தாண்டுறாரு, லிமிட்டை தாண்டுறாரு. அந்த லிமிட்டை தாண்டும் பொழுது, இலை தாண்டும் பொழுது அங்கே அடிச்சிடணும். ரொம்ப அற்புதமான டாக்டர் நீங்கள். ரொம்ப அதாவது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் அதில் கூட வந்து சில எல்லைகள் இருக்கின்றது. நீங்கள் பஞ்சாப் போகிறோம் அப்படின்னா இந்தியாவுடைய பார்டர் முடிந்து விட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் போக முடியுமா என்றால் போக முடியாது. ஏன்னா எல்லையை கடக்கின்ற பொழுது அதற்கான அனுமதியை வாங்க வேண்டும். அதே போல் குடும்ப உறவாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்த அன்போடு பழகுகின்ற பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு திட்டமிட்டு காயப்படுத்துகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதை நாம் தாண்டுகின்ற பொழுது குடும்பத்தில் விரிசலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மிக அழகாக பிரபல மருத்துவர் பகிர்ந்திருக்கின்றார். அந்த கருத்துக்களை வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.